அனைவருக்கும் வணக்கம். விருச்சக ராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜூன் மாதம் 28ஆம் தேதி விருச்சக ராசினியர்களான நீங்கள் உலகில் எந்த மூலையில் இருந்தாலும் உங்களுடைய வாழ்வில் நிச்சயம் இவை நடந்தே தீரும். யாராலும் தடுக்க இயலாது. அந்த வகையில் விருச்சக ராசினியர்களுக்கு இந்த ஜூன் மாதம் 28ஆம் தேதி முதல் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது. குறிப்பா விருச்சக ராசினியர்களுக்கு இந்த ஜூன் மாதம் 28ஆம் தேதி முதல் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, மேசராசியில் சஞ்சரித்து கொண்டிருக்கும் முக்கிய கிரகமான சுக்கிர பகவான் தனது சொந்த ராசியான ரிஷபராசிக்கு பெயர்ச்சியாகி பலம் பெறுகிறாருங்க. அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை ரிஷபத்தில் சுக்கிரனும், மிதுனத்தில் சூரியனும், குரு பகவானும், கடகத்தில் புதனும், சிம்மத்தில் கேதுவும் செவ்வாயும், கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக விருச்சிக ராசினியர்களுடைய வாழ்வில் இந்த ஜூன் மாதம் 28ஆம் தேதி முதல் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி சுக்கிர பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். அந்த வகையில் நவகிரகங்கள்ல ஒருவராக கருதப்படும் சுக்கிர பகவானை அசுர குரு என்றும் சுக்கிராச்சாரியார் என்றும் சொல்வதுண்டு. இளமை, அழகு, வசீகரம், காதல் வாழ்க்கை, மகிழ்ச்சி, வசதி ஆகியவற்றிற்கு காரணமான கிரகமாக இவரே சொல்லப்படுகிறார். ஒருவரின் உலகியல் சார்ந்த ஆசைகள், வாழ்க்கை ஆகியவற்றிற்கு இவரே காரணமானவர் என்பதால் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ இவரது அருளை பெறுவது அவசியம். அந்த வகையில் வெள்ளிக்கிழமையில் சுக்கிர பகவானை வழிபடுவதன் காரணமாக நல்ல பலன்கள் ஏற்படும். அந்த வகையில் விருச்சிக ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் ஜோதிட சாஸ்திரத்தின்படி சுகபோக வாழ்க்கை, செல்வ செழிப்பு, பணம், வசதி, மகிழ்ச்சியான வாழ்க்கை ஆகியவற்றிற்கு காரணமான கிரகமாக இருப்பவர் சுக்கிர பகவான் தான். ஒருவருடைய ஜாதகத்தில் சுக்கிரனின் ஜாதகமாக சாதகமான இடத்தில் இருந்தால், சுக்கிரன் பலம் பெற்றாலோ அல்லது உச்சம் பெற்று இருந்தாலோ அவர்கள் உயர்வான நிலையை அடைவார்கள். அவர்களின் வாழ்க்கையில் மகிழ்ச்சி, சுகபோகம், வசதிகள் என எதற்கு குறைவே இருக்காது. இது போன்ற மகிழ்ச்சியான வசதியாக இருப்பவர்களை கூட கிண்டலாக சுக்கிர திசை அடித்து விட்டது என்று சொல்வார்கள். அதுவே சுக்கிர பகவானின் நிலை பலவீனமாகவோ அல்லது பாவ கிரகங்களுடன் நிலையிலோ இருந்தால் அவர்கள் வாழ்க்கையில் பல விதங்களில் கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டியிருக்கும். தினசரி வாழ்க்கையை நடத்துவதே போராட்டமாக இருக்கும். அப்படி வாழ்க்கையில் பலவிதமான துன்பங்களை, போராட்டங்களை சந்திப்பவர்களும் ஜாதகத்தில் சுக்கிர பகவானின் நிலை பலவீனமாக இருப்பவர்கள் சுக்கிர பகவானுக்குரிய வெள்ளிக்கிழமையில் சில எளிய பரிகாரங்களை செய்தால் சுக்கிரனுடைய அருளால் வாழ்க்கையே மாறும். நம்முடைய வாழ்க்கையில் சுக்கிர திசை அடிக்க வெள்ளிக்கிழமையில் இந்த எளிய முறைகளை முயற்சி செய்து பார்க்கலாம். அந்த வகையில் விருச்சிக ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் வெள்ளிக்கிழமையில் செய்ய வேண்டியவை என்ன என்று பார்க்கும்போது, ஜாதகத்தில் சுக்கிரனின் நிலை பலவீனம் அடைந்து இருப்பவர்கள் வெள்ளிக்கிழமைகளில் வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய பால், அரிசி போன்ற பொருட்கள் தானம் கொடுப்பது சிறப்பு. வீட்டில் கணவன் மனைவிக்குள் அடிக்கடி சண்டை வருகிறது, ஒற்றுமை, மகிழ்ச்சி என்பதே இல்லாத நிலை இருந்தால் இருவரின் யாரோ ஒருவருடைய ஜாதகத்தில் சுக்கிரனுடைய நிலை பாதிக்கப்பட்டுள்ளதாக அர்த்தம். அதனால் கணவன் அல்லது மனைவி இருவருமே ஒருவர் மீது மற்றொருவர் எப்போதும் அக்கறையுடன் நடந்து கொண்டு அவர்களை நன்கு கவனித்துக் கொள்வதில், அக்கறை செலுத்துவதில் கவனம் செலுத்த வேண்டும். சுகபோகங்களுக்கு அதிபதி என்பதால் சுக்கிரவசியம் ஏற்பட வீட்டில் எப்பொழுதும் நறுமணம் வீசும் வகையில் பார்த்து கொள்ளுங்கள். தினமும் வீடு நறுமணத்துடன் இருக்கும் வகையில் பார்த்து கொள்ள வேண்டும். குறிப்பாக வெள்ளிக்கிழமையில் வீட்டில் ஊதுபத்தி, சாம்பிராணி மனம் கமழும்படி பார்த்து கொள்ளுங்கள். சுக்கிர பகவானுக்குரிய நிறம் வெள்ளை என்பதால் அவரின் அருளை பெற வெள்ளிக்கிழமைகளிலும்
மற்ற நாட்களிலும் அதிக அளவில் வெள்ளை நிற ஆடைகளை அணிவதை வழக்கமாக்கிக் கொள்ளுங்கள். இது சுக்கிரனின் அருளை பெற மிகச் சிறந்த வழியாகும். அது மட்டுமில்லாமல் வெள்ளிக்கிழமைகளில் பன்னீர் உள்ளிட்ட நறுமண பொருட்கள் கலந்த நீரில் குளித்துவிட்டு நறுமண பொருட்களை பூசிக்கொள்வதாலும் சுக்கிரனுடைய பலத்தை அதிகரிக்க முடியும். வசதி படைத்தவர்கள் சுக்கிரனுக்குரிய கல்லான வைரத்தை சிறிய அளவிலாவது எப்போதும் அணிந்து கொள்வது அதனால் ஜாதகத்தாரின் சுக்கிரனுடைய பலம் கூடும் என சொல்லப்படுகிறது. அந்த வகையில் விருச்சிக ராசினியர்களுக்கு சுக்கிர பகவானுடைய இந்த ரிஷபராசி சஞ்சாரத்தின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது விருச்சிக ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்களில் விசாகம் 4ஆம் பாதம் முதல் அனுஷம் கேட்டை வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாதம் 28ஆம் தேதி முதல் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது தன குடும்பாதிபதி குரு குடும்பஸ்தானத்தை பார்ப்பது சிறப்பு வாய்ந்த ஒரு கிரக சஞ்சாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாம இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய அதிபத்தியத்தை தானே பார்ப்பதால் அதை விருத்தி செய்வார் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. அது மட்டும் இல்லாம அதே போலவே சுகஸ்தானத்தையும் அவர் பார்வையிடுவதால் குடும்ப உறவுகள் பெரிய அளவில் கருத்து வேறுபாடு இல்லாமல் இருக்குங்க. அர்த்தாஷ்டம சனி அதே போலவே சுகஸ்தானத்தையும் அவர் பார்வையிடுவதால் குடும்ப உறவுகள் பெரிய அளவில் கருத்து வேறுபாடு இல்லாமல் இருக்குங்க. அர்த்தாசிரம சனி ராகு தோஷங்கள் சற்று குறையுங்க. மனம் அவ்வப்பொழுது சஞ்சலப்பட்டாலும் பார்த்து கொள்ளலாம் என்று உற்சாகமாக மறுபடியும் பணியில் ஈடுபடும் மனநிலை தரும் என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது. விருச்சிக ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் நல்லவர்கள் பெரியவர்கள் குருமார்கள் இவர்களுடைய யோசனை உங்களை வழிநடத்தும்படி அமைத்து கொண்டால் துன்பங்கள்ல துவண்டு விடாமல் முன்னேறலாம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. அது மட்டுமில்லாம விருச்சிக ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் தாயினுடைய உடல்நிலையில கவனமாக இருங்க. வீடு மனை முதலிய விஷயங்கள்ல மனக்கசப்புகள் சிக்கல்கள் நேரலாங்க. முன்கூட்டியே கிரக நிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்தும் பட்சத்தில் இது மாதிரியான விஷயங்கள்ல அதிக அக்கறையோடும் எச்சரிக்கையோடும் இருப்பது அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் எளிதாக நடக்காமல் தடங்கல்கள் ஏற்படலாங்க. அது மட்டும் இல்லாம சுபகாரிய முயற்சிகள் தாமதமாகும். 8ஆம் இடம் முழுவதும் கெட்டு கிடப்பதால் அவ்வப்பொழுது மனதில் சந்தேகமும் அச்சமும் தயக்கமும் இருந்து கொண்டே இருக்குங்க. அவற்றை பற்றி கவலைப்படாமல் முன்னேற்ற பாதையில் நீங்கள் பயணிக்கும் போது நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாகும் இந்த சுக்கிர பெயர்ச்சி அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் விருச்சிக ராசினியர்களுக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமையிருக்குது. புத்திர பாக்கியத்திற்காக ஏங்கி கொண்டிருப்பவர்களுக்கும் இந்த யோகம் கிடைக்க இருக்குதுங்க. கூடுமான வரைக்கும் செலவு செய்யும் போது அவசிய செலவுகளை மட்டும் மேற்கொண்டு அனாவசிய செலவுகளை தவிர்ப்பது மிக மிக நல்லதுங்க. உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமா தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. அந்த வகையில் விருச்சிக ராசினியர்களுக்கு இந்த சுக்கிர பெயர்ச்சி நிகழக்கூடிய தருணங்கள்ல கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது இக்காலகட்டங்கள்ல விருச்சிக ராசினியர்கள் வியாழந்தோறும் ஹயகிரீவர் சன்னதிக்கோ தட்சிணாமூர்த்தி சன்னதிக்கோ அல்லது ராகவேந்திரர் சன்னதிக்கோ சென்று வழிபட்டுவாங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு உறுதியளிக்குது.